இந்த விழாவினுடைய தலைவர்களே, இந்த பள்ளியினுடைய மேலாளர், தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். அரங்கு நிறைந்திருக்கின்ற பெற்றோர்களே, கலை நிகழ்ச்சிகளின் போது இடையில் பேசுவது என்பது அவ்வளவு நாகரிகமில்லை என்பதை நான் அறிந்தவன். ஏன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க எல்லாரும். வேறு பேசுகிறாங்க. ஒன்றே ஒன்று தான், மீண்டும் சிறு வயதிற்கு சென்று இந்த பள்ளியில் படிக்க மாட்டோமா என்ற நினைவை எனக்கு இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தவுடன் தோன்றியது. பல்வேறு ஆண்டு விழாக்களில் சென்றிருக்கிறோம். அங்கே நடக்கின்ற கலை நிகழ்ச்சிகள் பல்வேறு விதமாக இருக்கும். ஆனால் இங்கே நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இன்றைய நாட்டின் தேவை, நாளைய நாட்டின் தேவைகளை மட்டுமே கூறுகிறது. மிக மிக மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட ஆண்டு விழாவை மிஸ் பண்ணிட்டோமோ நினச்சேன். ஏன்னா அவ்வளோ வேலை எங்களுக்கு 2 பேர் அங்கே ஆஃபீஸில் வேகமாக வந்தோம். இன்றைக்கு நாட்டின் மிக முக்கியமான தேவைகளை அடிக்கோடிட்டு இன்றைக்கு இருக்கின்ற குழந்தைகள் மூலமாக நடத்தி காட்டிய இந்த பள்ளியின் நிர்வாகத்திற்கும் இது ஏற்பாடு செய்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் பங்கேற்ற மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கு அதாவது விவிலியத்திலே ஒரு கதை எனக்கு சிறு வயதில் படித்த ஞாபகம். ஒரு விவசாயி விதைகளை விதைத்தான், பாதைகளை விதைத்தான். மத்தேயு என்று நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. 1 to 5 வரைக்கும் நான் அங்கே படித்ததில். வழிகளிலே விதைத்தான், பாறையில் விதைத்தான், முட்செடிகளுக்கிடையே விதைத்தான், நல்ல இடத்தில் விதைத்தான். பாறையில் விதைத்த விதை வேறுவிடாமலே போனது. பாதையில் விதைத்த விதை நடந்து நடந்து முளைக்காமல் போனது. முட்செடிகளுக்குள்ளே விதைத்த விதை அந்த முட்செடி நெருக்கடியால் முளைக்காமல் போனது. நல்ல நிலத்தில் விளைத்த விதை செழித்து வளர்ந்து முளைத்து நன்றாக இருந்தது என்று ஒரு கதை படித்த ஞாபகம் எனக்கு. பெற்றோர்களே, உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை இந்த பள்ளியில் நல்ல நிலத்தில் விதைத்திருக்கிறீர்கள். நம்பிக்கையோடு இருங்கள், செழித்து வளருவார்கள். வெறும் படிப்பு ஒழுக்கம் மட்டுமல்ல, நாளைய தேவைகளையும் அவர்களுக்கு உணர்த்துகின்ற நல்ல பள்ளியாக இருக்கிறது. உங்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்து உங்களுக்கும் வாழ்த்துக்கள். எங்களுக்கு வாய்ப்பளித்த நிர்வாகம் அனைத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.